தெருக்கூத்து நாடகம்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அறிந்த விஷயமாக இருந்த ஒன்று. தெருக்கூத்து கிராம மக்களே அறிந்த விஷயமாக இருந்த ஒன்று. ஆனால் இப்பொழுது பெருநகர்களில் வாசம் செய்து வரக்கூடிய பெருநகர்ல இருக்கக்கூடிய, அதாவது பெரிய பெரிய சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இப்படி தெருக்கூத்துன்னு ஒரு கலை இருக்குது. அது இந்த விதமா நடத்துறாங்க. அப்படி என்று விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய வலைதளங்கள் எத்தனையோ இருந்தாலும் நம்ம யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலைதளத்தில் செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனல், செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து சேனல், அந்த சேனலை சார்ந்த அன்பு சகோதரராகிய செல்வம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். உலகெங்கும் நம் நாடகத்தினை எல்லாம் பரப்பக்கூடிய அப்பேற்பட்ட யூடியூப் தளத்துல ஒரு பங்குதாரராகிய செல்வண்ணா அவர்கள், செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரது குடும்பமும் அது மட்டும் அல்ல, இப்படி மாதம் தவறாம நடத்தக்கூடிய நாடகத்திற்கெல்லாம் பெரியார் ஒட்ட நாடகம், நூதன பெரியோர் இல்லப்பா, நூதன பெரியார் ஒட்ட நாடகம். ஆமா, சித்திரவள்ளி நாடகம்னு சொல்லுவாங்க இத. சித்திரவள்ளி நாடகம். ஆமா, சரிங்க. அப்பேற்பட்ட இந்த ஒட்ட நாடகத்தினில் தர்பாராக நான் வந்திருக்கேன். நான் யார், யாருடைய பெயர் என்ன? இப்பொழுது உங்களுக்கு நுழைந்திருக்க வேண்டுமே. எனக்கு புரிந்தாலும் மக்களுக்கு புரியணும்லமா. ஓஹோ, பின்னாடி மக்கள் சத்தம், முன்னாடி மக்கள் சத்தம். டேய் மத்த பாக்குறியாலப்பா உன் ஆயத்த, நானும் ஆயத்தோ. என்னுடைய பெயர் நாமங்கள். உங்களுடைய பெயர் நாமங்கள்? சாலினி பேகம். ஓ, சாலினி பேகம். உண்மைதான். சரி, அப்படி நான் சாலினி பேகமாக இருந்த போதிலும் நான் எக்குலத்தில் பிறந்தவள். என் தாய் தந்தைகள் யார்? யாரு? அவர்கள் பேர் வட்டவர்கள்.
தச வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து ஈண்டெடுத்தார்களே, அவர்கள் எந்த குலத்தில் உடையோ? எந்த குலத்தில் உடையோ பாப்பா? நாங்கெல்லாம் சாய்ப்புங்க. அப்படின்னா டேய் செராய்பல்லா, நான் சாய்ப்புங்கனா உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படினா என்னடா புரியல? அது தெரியலையா? இங்க வா. நாங்க தான் பாய்கள். என்ன பாய்? கொரபாயா இல்ல கொரபாயா? ஏய் கோரபாயா ஈச்சபாயான்னு கேட்டுட்டு இருக்கற. பின்னமா அந்த பாய் இல்லப்பா. நாங்கெல்லாம் முஸ்லிம்கள். உலக மூட்டாரா? ஆளமத்த தாயேடி. என்னடா அப்படி கேக்குற? அப்படி அதெல்லாம் மாறி மோரே அவன் பாய் பாரு அப்படியே அரசியல்ல காக்காய் சாடுற மாதிரி. கடகடைக்கு கொகை போட்டு காசு வாங்குவாங்கல்ல அவங்கடா. ஏய் கடகடைக்கு கொகை போட்டு காசு வாங்குறாங்க. ஓஹோ. ஆமா. பின்னால கடகடைக்கு கொகை போட்டு காசு வாங்குறீங்க திட்டு கூறீங்க. ஏய் பெருமையா அதாவது ஒரு இனத்தினை சார்ந்தவர்களை இப்படி இழிவுபடுத்த பேசக்கூடாதப்பா. சராய் பல்லா, நாம் இந்து மதம் எப்படியோ, நாம் எப்படி இந்து மதத்தை போற்றி வணங்குகிறோமோ அதுபோல் அதாவது முஸ்லிம்கள் அவர்களுடைய மதம். ஆமா, அவங்க மதத்தை போற்றி வணங்குவாங்க. அவங்களுடைய தொழில் அப்படி. நம்ம இந்து மதத்துல நாம தெருக்கூத்து ஆடுறோம், கட்டட வேலைக்கு போறோம், கோயில் கட்டுற வேலைக்கு போறோம், எத்தனையோ வேலைக்கு எல்லாம் போறோம். அவங்களுக்கு அது ஒரு குலத்தொழிலுப்பா. அது தவறாத பேசாதடா டே அலப்பத்தாயேடி. இந்திர கட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆமா, ஒரு இந்திரத்துக்கு 150 ரூபா. டேய் அத கட்டனா அதுவும் சரியாவது பாரு. அபூபக்கர். அபூபக்கர். ஆமா பக்கர். என்னடா பெக்கர்ங்கற? டேய் பெக்கர்னா பிச்சைக்காரன் அர்த்தமடா. பெக்கர் இல்ல, அபூபக்கர். ஓ அபூபக்கர். ஆமா சரி. என் தாயார் பாத்திமா பேகம். ஓ பாத்திமா பேகம். ஆமா சரி சரி. இப்படி இருவருக்கும் பிறந்த நான் சாலினி பேகமாக இருந்த பொழுதிலும் ஈரெட்டு 16 வயது பருவமங்கையான உடனே நான் யாரை மாலையிட்டேன்? யாரை மாலையிட்டீர்கள்? என்னை மாலையிட்ட உங்க வீட்டுல பொண்டாட்டி ஒண்ணு என்னன்னு கூப்பிடுவான்? பொண்டாட்டியா? மாமா அத்தா. சத்தமா சொல்லுடா. பொண்டாட்டிதான் மாமா அத்தா. இங்க வாங்க போங்க அப்படி மதிப்பு மரியாதையா கூப்பிடுவான். நாங்க என்னன்னு கூப்பிடுவோம் தெரியுமா? என்னன்னு கூப்பிடுவீங்க? பாய். பாய். பையன் தானே? டேய் அது இங்கிலீஷ்ல பாய்னா பையன். எங்க பாஷையில பாய் அப்படின்னா நாங்க அதான் மரியாதையா ஒரு அண்ணனையா இருக்கட்டும், ஒரு கணவரையா இருக்கட்டும், வாங்க பாய், போங்க பாய், போங்க பாய். இப்படிதான் நாங்க பேசுவோம் மரியாதையா. பாய் பாய். பேர் பட்ட எனக்கு இங்க பாருடா. என்னது இது? என்னடா இது? என்னமோ கருப்பு மணி பாசி மணி வாங்கி ஊசி மணியா வைக்கிற நீ? ஏன்டா இத பார்த்தா உனக்கு ஊசி மணி மாதிரி இருக்குதா? என்னம்மா இதுதான்டா எங்க குளத்துல எங்க தாலி. கேட்கறவங்க மாங்கல்யம் கேட்கறவங்க காணினா என்னாலதான் சொல்லுவேன். ஏன்டா நாங்க கல்யாணம் பண்ணா கட்டுற மாட்டுக்கு மூக்கனாங்க கட்டுற காசோடு மஞ்ச கவுரு. என்னது மஞ்ச கவுரு? என்னது கொஞ்சம் சின்னூண்டு மணி. இதுதான்டா எங்க குலத்தாலி. பேர் பட்ட இந்த மாங்கல்யத்தினை தரித்த என் மணவாளன் யார்? மணவாளன் யாரா? மலத்தி போட்டு வேலை பண்ண மணவாளன். மாத்தி கூட பண்ணக்கூடாது உங்க சௌரியம். நம்ம சௌரியம். பேர் பட்ட கணவர் யார் தெரியும்? யாரு?
என்னை மாலையிட்ட என் மணவாளன் யார்? அவர் எப்பேர் பெற்றவர்? ஆமாம்மா, இப்பொழுது இந்த இந்தியா இருக்கிறதல்லவா, இப்ப இந்த இந்தியாவுக்கு தலைமையிடம் எங்கடா இருக்குது? இந்தியாவுக்கு தலைமையிடம் எங்க இருக்குது? கொங்கனாபுரத்துல இருக்குதுமா. ஏன்டா இந்தியாவுக்கு தலைமையிடம் கொங்கனாபுரமா? இல்ல, எனக்கு இந்தியாவிலேயே தலைநகரம் எது தெரியுமா? கொங்கனாபுரம் ஒயின் ஷாப் தான் தலைநகரம். அதான் உனக்கு தலைநகரம். ஏய், என் வரலாறு ஊர்ல வந்து கேட்டு பாரு சொல்லுவாங்க. நானும் பாத்துருக்கிறேன். சரி, குடிச்சுட்டா குறமாசம் பிறந்தவனாட்டமே தெரியவே. அப்படி இந்த இந்தியாவின் தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி. டெல்லி. ஆமா. டெல்லி. ஆமாடா. சரிங்க. டெல்லி. இப்பதான் டெல்லி. இப்படி டெல்லிக்கு அரசராக விளங்கக்கூடிய என் கணவரோ பாஷா. ஆமா, பாஷா, மாணிக் பாஷா. மாணிக்கு பாஷா இல்லடா, டெல்லிக்கு பாஷா. ஊர்ல தெரியுமா அந்த பாஷையா? பாசல என்னடா பாசையா? டேய், டெல்லிக்கே பாஷா. பாஷானா என்னன்னு தெரியுமா? பாஷா என்ன? அரசர். அந்த பாஷாவா? சொன்னதுக்கு அப்புறமாடா சொல்லிவிட்டா ஒன்னோடியா வா. அப்படி சரி, டெல்லிக்கே அரசராக விளங்கக்கூடிய என் கணவர் பெயரும் பாஷா. பாஷான்னா அரசன்னு அர்த்தம். பேரும் வைப்போம் எங்க ஜாதியில, எங்க குலத்துல, எங்க முஸ்லீம் குலத்துல இந்த மாதிரி பேர்லாம் வைப்போம், பாஷான்னு. ஆமா, அப்பேர்பட்ட டெல்லிக்கு பாஷாவாகிய என் கணவரை நான் மாலையிட்டு, அம்மம்மா, எங்கள் வாழ்விலே நடந்த துன்பங்கள் என்னவென்று தெரியுமா? என்னம்மா? ஐயோ கண்டிப்பா கண்டதுண்டு